அன்புள்ள மாணவர்களே வணக்கம். 2025ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட நூல்படி 10ஆம் வகுப்பு புறப்பொருள் இலக்கணம் இயல் 6 தமிழ் பாடநூல். இக்காணொளியில் பொருள் இலக்கணம் என்றால் என்ன, அகப்பொருள் இலக்கணம் என்றால் என்ன, புறப்பொருள் இலக்கணம் என்றால் என்ன, புறப்பொருள் இலக்கண வகைகள் எவை எவை, ஒவ்வொரு வகையான புறப்பொருள் இலக்கண வகை பற்றிய செய்திகள் முதலியவற்றை விளக்கமாக பார்க்க உள்ளோம். பொருள் இலக்கணம் என்றால் என்ன? அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் என பொருள் இலக்கணம் இரண்டு வகையாக கூறுவார்கள். அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் என பொருள் இலக்கணத்தை இரண்டு வகையாக கூறுவார்கள். அவற்றுள் அகப்பொருள் இலக்கணம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒத்த அன்புடைய அல்லது ஏற்ற வயதும் அன்பும் உடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை பற்றி கூறுவது அகப்பொருளாகும். அதையே அகத்திணை என்றும் சொல்வார்கள். அதாவது ஏற்ற வயதுடைய தலைவன் தலைவி இவர்களுக்கு இடையில் உருவாகும் காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை பற்றி கூறுவது அகப்பொருளாகும். அதையே அகத்திணை என்றும் சொல்வார்கள். புறப்பொருள் இலக்கணம் என்றால் என்ன? அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ் முதலிய புறப்பொருள்கள் பற்றி, அதாவது புற ஒழுக்கங்கள் பற்றி கூறுவது புறப்பொருளாகும். அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை, புகழ் முதலிய புறப்பொருள்கள் பற்றி, அதாவது புற ஒழுக்கங்களை பற்றி கூறுவது புறப்பொருளாகும். இதையே புறத்திணை என்றும் கூறுவார்கள். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் என்பதை பார்ப்போம். புறத்திணைகள் 12 வகைப்படும். புறத்திணைகள் 12 வகைப்படும். அவை: 1 வெட்சி, 2 கரந்தை, 3 வஞ்சி, 4 காஞ்சி, 5 நொச்சி, 6 உழிஞை, 7 தும்பை, 8 வாகை, 9 பாடான், 10 பொதுவியல், 11 கைக்கிளை, 12 பெருந்திணை என புறத்திணைகள் அல்லது புறப்பொருள்கள் 12 வகைப்படும் என்பதை நாம் இங்கே அறிய வேண்டும். ஒன்று வெற்றித்திணை. அதையே நிறை கவர்தல் என்றும் சுருக்கமாக சொல்வார்கள். பகை நாட்டின் மீது போர் புரிய விரும்பும் அரசர் போரால் அந்த நாட்டின் ஆணிரைகளுக்கு, அதாவது பசுக்கூட்டங்களுக்கு துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக தம் வீரர்களை முதலில் அனுப்பி அந்த நாட்டின் பசுக்கூட்டத்தை கவர்ந்து வரச் செய்வார். அப்படி ஆணிரைகளை கவர்ந்து வரச் செல்லும் வீரர்கள் வெற்றி பூவை சூடிச் செல்வார்கள். அதுவே வெற்றி திணையாகும். அந்த வெற்றி திணைக்கு வெற்றி மலரின் பெயர் தான் வந்தது. அந்த மலரை பற்றி தெரிந்து கொள்வோம். வெற்றி பூ சிவந்த நிறமுடையது. இதை இட்லி பூ என்றும் அழைப்பார்கள். இதை அழகிற்காக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்த்து வருகிறார்கள். 2 கரந்தை திணை. கரந்தை திணை நிறை மீட்டல் கரந்தை என்பர். அதாவது கவர்ந்து சென்ற ஆணிரைகளை மீட்டு வருதலை நிறை மீட்டல் என்பர். அதைத்தான் கரந்தை திணை என்றும் சொல்வார்கள். வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் நாட்டு பசுக்கூட்டங்களை மீட்க செல்லும் வீரர்கள் தங்கள் தலைகளில் கரந்தை பூவை சூடிச் செல்வது வழக்கம். அதையே கரந்தை திணை என்று சொல்கிறார்கள்.
வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் நாட்டு பசு கூட்டங்களை மீட்கச் செல்லும் வீரர்கள் தங்கள் தலைகளில் கரந்தை பூவை சூடிச் செல்வது கரந்தை திணையாகும். அடுத்து கரந்தை மலரை பற்றி தெரிந்து கொள்வோம். கரந்தை என்பது ஒரு சிறிய செடி. சிறிய முட்டை வடிவில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. நறுமணம் மிக்கது. இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவார்கள். 3. வஞ்சித் திணை, அதாவது போருக்கு செல்லுதல். அரசன் இன்னொரு நாட்டை பிடிக்க வேண்டும், அந்த இடங்களை பிடித்து ஆள வேண்டும் என்பதற்காக போருக்கு புறப்படுதல். அவ்வாறு செல்லும் போது அந்த வீரர்கள் வஞ்சிப் பூவை சூடி செல்வார்கள். மண்ணாசை கருதி, அதாவது பகைவர் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக போர் தொடுக்கச் செல்லும் அரசன் வஞ்சிப் பூவை சூடி செல்வது வழக்கமாகும். அதையே வஞ்சித் திணை என்பர். அது அரசன் போருக்காக செல்லும் போது வஞ்சிப் பூவை சூடிச் செல்வான், மற்ற வீரர்களும் சூடிச் செல்வார்கள். அதையே வஞ்சித் திணை என்று சொல்கிறார்கள். அடுத்து வஞ்சிப் பூவை பற்றி. பளபளப்பான மெல்லிய வஞ்சிப் பூவின் இதழ்களில் வெண்மையான பஞ்சு போன்ற நுண்மயர்கள் அடர்ந்திருக்கும். பளபளப்பாக இருக்கும், மெல்லியதாக வஞ்சிப்பூ இருக்கும். அதன் இதழ்களில் வெண்மையான பஞ்சு போன்ற நுண்மயிர்கள் அடர்ந்திருக்கும். இதுதான் வஞ்சி பூவாகும். 4. காஞ்சி திணை. போரை எதிர்த்து நில்லுதல். அதாவது வேற்றரசன் போருக்காக வரும்போது அவனை தடுத்து நிறுத்தி போர் புரிய எதிர்த்தலைத்தான் போரை எதிர்த்தல் என்று சொல்கிறோம். மண்ணாசை கருதி, தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த மாற்றரசனை எதிர்த்து சென்று போரிடுவது காஞ்சி திணையாகும். அவ்வாறு போரிடும் போது வீரர்கள் காஞ்சி பூவை சூடிச் செல்வார்கள். மண்ணாசை கருதி தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த மாற்றரசனை எதிர்த்து சென்று போரிடுவது காஞ்சி திணையாகும். அடுத்து காஞ்சி மலரை பற்றி பார்ப்போம். காஞ்சி என்பது ஒரு வகையான குறு மரம், சிறு மரமாகும். அதில் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். மணமுள்ள நீல நிற மலர்கள் அதில் இருக்கும். இந்த பூவின் பெயர்தான் இந்த திணைக்கு வந்துள்ளது. 5. நொச்சித் திணை. மதிலை காத்து நிற்றல். அரசன் தன்னுடைய மதிலை காத்து நின்று மாற்றரசனுடன் போரிடுவது. இதுதான் மதிலை காத்தலாகும். பகை அரசனால் முற்றுகை இடப்பட்ட போது மதிலுக்குரிய அரசர் தம் மதிலின் உள்ளே இருந்து வெளியே உள்ள பகை அரசரிடமிருந்து தம் மதிலை காப்பது நொச்சித் திணையாகும். மதிலை காக்கும் வீரர்கள் நொச்சி பூவை சூடுவார்கள். மதிலை காக்கும் வீரர்கள் நொச்சி பூவை சூடிக்கொள்வார்கள். நொச்சி மலரை பற்றி தெரிந்து கொள்வோம். நொச்சி மருத நிலத்தில் இருப்பது. இது வயல் சார்ந்தன பகுதியைத்தான் மருதம் என்று சொல்வார்கள். அந்த மருத நிலத்தில் அதிகமாக பூக்கக்கூடியது இந்த நொச்சி. அது கொத்து கொத்தாக நீல நிற பூக்களை கொண்டிருக்கும். அதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. நொச்சி என்பது மருத நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடி. அது கொத்து கொத்தாக நீல நிற மலர்களை பூக்கும். அதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
6. உழிஞைத் திணை. பகையரசன் மதுளை முற்றுகை இடுதல். அதாவது போர் எடுத்து வந்த அரசன் வேற்று நாட்டு அரசனுடைய மதிலை முற்றுகையிட்டு அந்த மதிலுக்குள்ளே செல்ல முயற்சி செய்தல். பகை நாட்டு அரசனின் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு மதிலில் நாற்புறமும் தமது படை வீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது உழிஞைத் திணையாகும். அவ்வாறு முற்றுகையிடும்போது வீரர்கள் உழிஞை மலர்களை சூடுவார்கள். உழிஞை மலர் வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உழிஞைக் கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியனவாக இருக்கும். மலர்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதனை முடக்கத்தான் அல்லது முடக்கொற்றான் என கூறுகின்றனர். 7. தும்பைத் திணை. இருவரும் போர் புரிதலை தும்பைத் திணை என்று சொல்வர். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவரும் தத்தம் வலிமையை நிலைநாட்ட தும்பைப் பூவை சூடிக்கொண்டு போரிடுவார்கள். அதுவே தும்பைத் திணையாகும். அதாவது 2 அரசர்களும் வெற்றியை பெறுவதற்காக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு போரிடும் முறை. அப்போது அவர்கள் சூடும் மலர் தும்பை மலர். இதையே தும்பைத் திணை என்று நாம் சொல்கிறோம். தும்பை மலர் எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது. தூய வெண்ணிற மலர்களைக் கொண்ட சிறிய செடிதான் தும்பை செடி. இந்த தும்பை செடி என்பது எல்லா இடங்களிலும் இருக்கும். நாமும் பார்த்திருப்போம். வெண்ணிற மலர்களை கொண்டிருக்கும். சிறிய மலர்களாக அவை இருக்கும். 8. வாகை திணை. வெற்றி பெற்ற வீரர்கள் கொண்டாடுதல். வலிமை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் வாகைப்பூவை சூடி மகிழ்வது வாகை திணையாகும். வாகைப்பூ மங்கிய வெண்ணிறம் கொண்டது. அது கொத்து கொத்தாக வளரக்கூடியது. அதாவது 2 அரசர்கள் மோதிக் கொள்ளும் போது ஒரு அரசன் வெற்றி பெறுவான் அல்லவா? அந்த வெற்றி பெற்ற அரசன் தம் வெற்றியை கொண்டாடுவதற்காக வாகை மலர்களை சூடிக்கொள்வான். அதை வாகை திணை என்று சொல்கிறார்கள். வாகைப்பூ மங்கிய வெண்ணிறம் கொண்டது. அது கொத்து கொத்தாக வளரக்கூடியது. 9. பாடான் திணை. 9. பாடான் திணை. அதாவது ஒரு வெற்றி பெற்ற அரசனின் ஆளுமை திறனை, அவனுடைய திறன்களை பாடுவது. அரசரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணையாகும். ஒரு அரசனுடைய கல்வியை, வீரத்தை, செல்வத்தை, புகழை, கருணையை புகழ்ந்து பாடுவதுதான் பாடான் திணை ஆகும். பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்று அதை பிரித்தால் பாடான் திணை என்று வருகிறது. ஆண்மகனின் கல்வி முதலானவற்றை புகழ்ந்து பாடுவதுதான் பாடான் திணையாகும். 10. பொதுவியல் திணை. பொதுவானவை முன்னர் சொன்னவற்றில் அடங்காதவை என்று அதற்கு பொருள் சொல்லலாம். முன்னர் கூறியவற்றில் அடங்காதவை என்று அதற்கு பொருள் கூறலாம். பொதுவானவை. வெற்றி திணை முதல் பாடால் திணை வரை உள்ள வெற்றி திணை முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் அடங்காத பொதுவான செய்திகளையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும். எனவே இது பொதுவானவை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். முன்னர் சொல்லப்பட்ட திணைகளில் அடங்காத செய்திகள் இந்த திணையில் அடங்கியிருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 11. கைக்கிளை. ஒருதலை காதல். கைக்கிளை என்பது ஒருதலை காமம் என்று சொல்வார்கள். இது ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று என இரு வகைப்படும். ஆண்பால் கூற்று என்பது ஆண் பாடுவது, பெண்பால் கூற்று என்பது பெண் பாடுவதாக உள்ளது.
கைக்கிளை என்பது ஒருதலை காதல். அதாவது இருவரும் காதலிக்காமல் ஒருவர் மட்டுமே காதலிப்பது மற்றவர் மீது. இதைத்தான் கைக்கிளை என்று சொல்கிறார்கள். அதில் ஆண்பால் கூற்றும் உண்டு, பெண்பால் கூற்றும் உண்டு என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 12 பெருந்திணை. பொருந்தா காதல் என்று சொல்வார்கள். பெருந்திணை என்பது பொருந்தாத காதல். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இதுவும் ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று என இரு வகைப்படும். பெருந்திணை என்பதும் பொருந்தா காமம். இதுவும் ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று என 2 வகைப்படும். அதாவது பெருந்திணை என்பது மூத்த வயதுடைய பெண் இளம் வயதுடைய ஆணை காதலிப்பதாக பாடுவது, அல்லது இளம் வயதுடைய ஆண் மூத்த வயதுடைய பெண்ணை காதலிப்பதாக பாடுவது. இவ்வாறு வருகின்ற பாடல்கள் இதில் அடங்கும். இந்த 2 திணைகளும் கைக்கிளை, பெருந்திணை என்னும் 2 திணைகளும் ஒவ்வாத காதல் என்பதால் இவற்றை புறத்திணையில் அடக்கி விடுகிறார்கள். இனி புறத்திணைகள் அவற்றை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். வெற்றி என்பது நிறை கவர்தல். கரந்தை என்பது நிறை மீட்டல். வெற்றி என்பது நிறை கவர்தல். கரந்தை என்பது நிறை மீட்டல். வஞ்சி என்பது போருக்கு செல்லுதல். காஞ்சி என்பது போரை எதிர்த்தல். நொச்சி என்பது மதிலை காத்து நிற்றல். உழிஞ்சை என்பது மதிலை முற்றுகை இடல். அடுத்ததாக தும்பை என்பது இருவரும் போர் புரிதல். வாகை என்பது வெற்றியை கொண்டாடல். பாடான் என்பது அரசனின் ஆளுமையை பாடல். பொதுவியல் என்பது பொதுவானவற்றை பாடுதல். கைக்கிளை என்பது ஒருதலை காதல். பெருந்திணை என்பது பொருந்தா காதல் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இக்காணொளியில் இதுவரை பொருள் இலக்கணம் என்றால் என்ன, அகப்பொருள் இலக்கணம் என்றால் என்ன, பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் என்றால் என்ன, புறப்பொருள் இலக்கண வகைகள் எவை எவை, ஒவ்வொரு வகையான புறப்பொருள் இலக்கண வகை பற்றிய செய்திகள் முதலியவற்றை விளக்கமாக பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகின்றது. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி மாணவர்களே. வாழ்க வளமுடன்.